ஈக்குவேஷன்ல உள்ள பார்ட் 9 விட தான் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட நேத்தைக்கான வீடியோட எக்ஸ்டென்ஷன் தான் சரிங்களா. சரி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 2 power x plus 3 x plus 13 equal to 4 power x plus 2 then find the value of x ன்னு கேட்காங்க சரிங்களா. என்ன சொல்லிருக்காங்க, இப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு x ஓட மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு. 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா. என்ன கொடுத்திருக்காங்க, 2 இன் அடுக்கு x plus 13 equal to 4 இன் அடுக்கு x plus 2 அப்படி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க சரிங்களா. நம்மளுக்கு x ஓட மதிப்பு தான் தேவை. அப்போ என்ன பண்ணும், இங்க எப்படி இருக்கு, x ஓட மதிப்பு அடுக்குகள்ல இருக்கு சரிங்களா. அடுக்குகள்ல இருக்கு. அப்போ அடுக்குகளை சரிங்களா ஈக்குவலுக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் இருக்கக்கூடிய அடுக்குகளை நம்ம ஈக்குவல் பண்ணாதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அதாவது எக்ஸோட மதிப்பு கிடைக்கும் சரிங்களா. சரி அடுக்குகளை எப்படி ஈக்குவல் பண்றது, அடிமானம் ஈக்குவலுக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் சமமாக இருந்துச்சுன்னா நம்மளால அடுக்குகளை ஈக்குவல் பண்ண முடியும் சரிங்களா. அப்ப பாருங்களேன், ஈக்குவலுக்கு இடது பக்கம் 2 இருக்கு சரிங்களா. பேஸ் எப்படி இருக்கு, அடிமானம் எப்படி இருக்கு, 2 இருக்கு. ஈக்குவலுக்கு வலது பக்கம் 4 இருக்கு, அடிமானம் 4 இருக்கு, பேஸ் 4 இருக்கு. அப்போ நம்மளால 2 4 மாத்த முடியாது சரிங்களா. எப்படி கொண்டு வரணும், நம்ம அடிமானத்தை தான் சமமாக கொண்டு வரணும் சரிங்களா. பேஸ் தான் சமமாக கொண்டு வரணும். அப்போ 2 4 மாத்த முடியாது, ஆனா 4 2 மாத்த முடியும். எப்படி, 2 இன் அடுக்கு 2 4 சரிங்களா. அப்போ நம்மளால என்ன பண்ண முடியும், 4 எப்படி 2 இன் அடுக்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அடிமானம் சமமாக கிடைச்சிரும் சரிங்களா. அந்த மாதிரி தான் பார்க்க போறோம். 2 இன் அடுக்கு x plus 13 அப்படி இருக்கட்டும். இந்த 4க்கு பதிலாக நான் 2 ஸ்கொயர்னு போட போறேன் சரிங்களா. 2 இன் அடுக்கு 2ன்னு போட போறேன் சரிங்களா. இது 2 தான், பயந்துராதீங்க. அப்போ 4க்கு பதிலாக 2 இன் அடுக்கு 2ன்னு போட்டுக்கிட்டேன் சரிங்களா. the whole power சரிங்களா, பவர்ல x plus 2 சரிங்களா. அப்போ நேத்து தான் விதி பார்த்தோம் சரிங்களா. நேத்து வீடியோ பார்க்கலனா கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க. எல்லாத்துக்குமே இந்த விதிகள்லாம் தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. ஒருவேளை தெரியல அப்படின்னா நேத்துக்கான வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நம்மளுக்கு a power m to the whole power n சரிங்களா. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பவர்ல இருக்கக்கூடிய இந்த m ஐயும் n ஐயும் பெருக்கிக்கலாம் அப்படின்னு ஒரு விதி பார்த்தோம் சரிங்களா. a power m into n சரிங்களா. இது ஒரு விதி சரிங்களா. a power m to the whole power n அப்படின்னு இருந்துச்சுன்னா பவர் ரெண்டத்தையும் பெருக்கிக்கலாம் சரிங்களா. பவர் ரெண்டத்தையும் பெருக்கிக்கலாம். அப்போ இங்கே நம்மளுக்கு எப்படி இருக்கு, அந்த ஹோல் பவர் a power 2 to the whole power x plus 2 அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. அப்ப என்ன பண்ணிக்கலாம், இந்த ரெண்டு பவரை என்ன பண்ணிக்கலாம், பெருக்கிக்கலாம் சரிங்களா. பெருக்குவோமா, சரி இடது பக்கம் இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். 2 power x plus 13 equal to 2 பவர் இப்ப பெருக்கணும் அப்படின்னா 2 into x plus 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா. 2 into x plus 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ இந்த 2 உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. சரி 2 இன் அடுக்கு x plus 13 equal to 2x, அதாவது 2 பவர் 2x plus 2 into 2 4 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும் சரிங்களாங்க. இப்போ என்ன ஆயிருச்சு, அடிமானம் சமமாக ஆயிருச்சு. அப்ப என்ன பண்ணிக்கலாம், அடுக்குகளை ஈக்குவல் பண்ணிக்கலாம் சரிங்களா. சரி அடுக்குகளை ஈக்குவல் பண்ணிடுவோமா. அப்போ x plus 13 equal to 2x plus 4 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு சரிங்களா. இப்போ நம்மளுக்கு x ஓட மதிப்பு மட்டும் தான் தேவை. அப்ப x இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மத்த எல்லாத்தையும் இன்னொரு பக்கம் கொண்டு வரணும் சரிங்களா. சரி அப்ப 13 இங்க இருக்கட்டும், இடது பக்கம் இருக்கக்கூடிய சாரிங்க வலது பக்கம் இருக்கக்கூடிய 4 இடது பக்கம் கொண்டு வந்தேன் அப்படின்னா -4 ஆகும், ஈக்குவல் டு 2x அப்படி இருக்கட்டும். இப்போ இடது பக்கம் இருக்கக்கூடிய x வலது பக்கம் கொண்டு போனா அப்படின்னா -x அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் சரிங்களா. சரி அப்ப 13 - 4 எத்தனை நம்மளுக்கு 9 சரிங்களா. அப்போ 9 ஈக்குவல் டு 2x - x எத்தனை x. அப்ப x ஈக்குவல் டு 9, ஆப்ஷன் சி தான் சரியான சரிங்களாங்க. சரி அடுத்த கணக்கு போயிடலாமா. என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க, இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு, கொஞ்சம் டிஃபரெண்டான கணக்கு சரிங்களா. என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க, a power 2x plus 2 equal to 1 ன்னு கொடுத்திருக்காங்க. x ஓட மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க சரிங்களா. x ஓட மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அப்ப x நம்மளுக்கு எங்க இருக்கு, பவர்ல இருக்கு, அடுக்குகள்ல இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கம் வலது பக்கம் பார்ப்போம். என்ன நினைப்போம், நம்ம பவரை ஈக்குவல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம் சரிங்களா. ஆனா ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கம் 1 இருக்குங்க, ஏ இல்லையே. அப்ப எப்படி நம்மளால பவரை ஈக்குவல் பண்ண முடியும் சரிங்களா. அதாவது அடிமானம் சமமாக இருந்தா தானே நம்ம அடுக்குகளை ஈக்குவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யும், உங்களுக்கு ஒரு டவுட் வருது. பவர் 0 1 படிச்சோம் சரிங்களா. anything பவர் 0 1, இவ்வளவு பெரிய நம்பரா வேணாலும் இருக்கட்டும், அதோட அடுக்குல 0 இருந்துச்சு அப்படின்னா அதோட மதிப்பு 1 அப்படிங்கறத படிச்சோம் சரிங்களா. இது ஒரு விதி, எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் சரிங்களாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், 1க்கு பதிலாக a பவர் 0 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும் சரிங்களா. புரிஞ்சிருச்சா. அப்ப a பவர் 2x plus 2 equal to 1க்கு பதிலாக a பவர் 0 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன் சரிங்களா. a நாட் கிடையாது, a பவர் 0 சரிங்களா. அப்போ
இங்க எப்படி இருக்கு அடிமானம் சமமாக ஆயிருச்சு ஈக்குவல் டு வலது பக்கம் இடது பக்கம் அடிமானம் சமமாக ஆயிருச்சு அப்ப அடுக்குகளை ஈக்குவல் பண்ணிக்கலாம் அப்ப 2x + 2 ஈக்குவல் டு வலது பக்கம் என்ன இருக்கு பவர்ல 0 இருக்கு சரிங்களா இப்போ x ஓட மதிப்பு தான் நமக்கு தேவை அப்போ x மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மத்த எல்லா மதிப்பையும் இன்னொரு பக்கம் கொண்டு போறோம் சரிங்களா அப்ப 2x = -2 + 2 வலது பக்கம் போவேல -2 ஆகும் அப்ப x = -2 இப்போ 2 வலது பக்கம் போவேல டிவைட் போவோம் சரிங்களா அப்போ 1 2 2 1 2 2 அப்ப -1 அப்படி சொல்லிட்டு கிடைச்சிருக்கு இதான் ஆன்சர் ஆப்ஷன் பி சரிங்களா சரி அடுத்த கணக்கு போயிரலாமா solve சரிங்களா solve for x சரிங்களா x தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க என்ன கொடுத்திருக்காங்க 2 இன் அடுக்கு 2x - 1 divided by 2 இன் அடுக்கு x + 2 equal to 4 ன்னு கொடுத்திருக்காங்க x ஓட மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க முக்கியமான கணக்கு 8th ல உள்ள கேள்வி 8th bookல உள்ள கேள்வி சரிங்களாங்க சரி क्वेश्चनல கொடுத்திருக்க எழுதிக்கிறேன் 2 power 2x - 1 divided by 2 power x plus 2 equal to 4 ன்னு கொடுத்திருக்காங்க சரிங்களா சரி இதை எப்படி சால்வ் பண்றது அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கனா நேத்து தான் ஒரு விதி படிச்சோம் சரிங்களா என்ன விதி கண்டிப்பா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க இல்ல உங்களுக்கு இந்த விதிகள் எல்லாம் தெரியும்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல சரிங்களா என்ன விதி பார்த்தோம் a power m divided by a power n equal to a power m minus n இது ஒரு விதி சரிங்களா அதாவது டிவைடுக்கு மேலேயும் கீழேயும் அடிமானம் சமமாக இருந்து அடுக்குகள் மட்டும் டிஃபரண்டா இருந்துச்சுனா சரிங்களா டிவைடுக்கு மேலேயும் கீழேயும் அடிமானம் சமமாக இருந்து அடுக்குகள் அதாவது அடிமானம் ஒரே மாதிரி இருந்து அடுக்குகள் மட்டும் டிஃபரண்டா இருந்துச்சு அப்படினா அத நம்ம எப்படி எழுதிக்கலாம் a power m minus n அதாவது அந்த அடிமானத்தை அப்படி போட்டுக்கிட்டு அடுக்குகளை மட்டும் மைனஸ் பண்ணி போடணும் அப்படிங்கற மாதிரி பார்த்தோம் சரிங்களாங்க இந்த விதி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இடது பக்கம் வரக்கூடிய இந்த மதிப்பை நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போறோம் சரிங்களா எப்படின்னு பாருங்க இங்க எப்படி இருக்கு அடிமானம் டிவைடுக்கு மேலேயும் கீழேயும் அடிமானம் எப்படி இருக்கு ரெண்டுனே தான் இருக்கு பேஸ் ரெண்டுனே தான் இருக்கு பவர் அடுக்குகள் எப்படி இருக்கு டிஃபரண்டா இருக்கு அப்ப இந்த ஃபார்முலா படி போட்டோம் அப்படினா அடிமானம் எப்படி ரெண்டுனே போட்டுக்கலாம் அப்ப அடுக்க மட்டும் மைனஸ் பண்ணனும் சரிங்களா அப்போ m அதாவது மேல m இருக்கக்கூடிய இடத்துல இங்க என்ன இருக்கு 2x - 1 ன்னு இருக்கு சரிங்களா இத பாருங்க இதே ஃபார்மட்ல இருக்குது பாருங்க இங்க a இருக்கக்கூடிய இடத்துல 2 இருக்கு m இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்கு 2x - 1 இருக்கு சரிங்களா இங்க நம்ம m ல இருந்து n கழிக்கணும் சரிங்களா m ல இருந்து n கழிக்கணும் அப்ப m இருக்கக்கூடிய இடத்துல 2x - 1 இருக்கு போட்டுக்கிறேன் மைனஸ் என்னத்தை கழிக்கணும் n கழிக்கணும் சரிங்களா டிவைட் கீழ இருக்கக்கூடிய அந்த பவர்ல இருக்கக்கூடிய n கழிக்கணும் அப்ப n நமக்கு இங்க என்னது x + 2 சரிங்களா ஈக்குவல் டு 4 சரிங்களா முதல்ல பவர்ல இருக்கக்கூடியதை கரெக்ட்டா கேன்சல் பண்ணிரோம் சரிங்களா இத கேன்சல் பண்ணிரலாம் சரிங்களா ஒரேடியா சால்வ் பண்ணி வச்சிரலாம் அப்ப 2 power 2x - 1 இப்போ இந்த மைனஸை கொண்டு உள்ளுக்குலாம் மல்டிப்ளை பண்ணேன் அப்படினா -x - 2 அப்படி சொல்லிட்டு ஆயிரும் சரிங்களா ஈக்குவல் டு 4 இப்போ 2x - x என்ன ஆயிரும் கேன்சல் ஆகி 1x அப்படி சொல்லிட்டு ஆயிரும் சரிங்களா அப்போ இங்க எழுதிக்கிட்டுமா x 2x - x x ன்னு ஆயிரும் -1 - 2 -3 ன்னு ஆயிரும் ஈக்குவல் டு 4 சரிங்களா இப்போ எப்பவும் போல உள்ள கதை தான் ஈக்குவல் டுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் அடிமானம் சமமாக இருந்தா அடுக்க ஈக்குவல் பண்ணிக்கலாம் அப்ப 2 4 மாத்த முடியாது ஆனா 4 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் சரிங்களா அப்ப 4க்கு பதிலா நான் 2 ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன் அப்ப எப்படி ஆயிரும் ஈக்குவல் டுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் அடிமானம் சமமாக ஆயிரும் பேஸ் சமமா ஆயிரும் சரிங்களா சரி அப்போ இப்போ நான் ஈக்குவல் பண்ணிக்கிட்டுமா பவரை ஈக்குவல் பண்ணிக்கிட்டுமா அடுக்குகளை ஈக்குவல் பண்ணே அப்படினா x - 3 = 2 அப்படி சொல்லிட்டு ஆயிரும் அப்ப x = 2 -3 வலது பக்கம் போவேல +3 அப்படி சொல்லிட்டு ஆகும் அப்ப 2 + 3 5 சரிங்களா அப்ப ஆப்ஷன்ல இருக்கா ஆப்ஷன் A தான் சரிங்களா சரி அடுத்த கணக்கு போயிரலாமா ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு சரிங்களாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கும் கூட சரி என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க if p/q power 1 - 3 equal to q/p power 1/2 then find the value of x அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா இதோட இப்படி ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு நமக்கு பவர்ல இருக்கக்கூடிய இந்த x இனுடைய மதிப்பு என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான கணக்கு 2021 TNPSC எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி நான் இப்போ क्वेश्चनல கொடுத்திருக்கதை எழுதிக்கிறேன் சரிங்களா p/q to the whole power 1 - 3x சரிங்களா equal to q/p to the whole power 1/2 சரிங்களா சரி நம்மளால என்ன பண்ண முடியும் அடிமானம் சமமாக இருந்தா தான் அடுக்க ஈக்குவல் பண்ண முடியும் எதுக்கு அடுக்க ஈக்குவல் பண்ணனும் அடுக்குல தான் x இருக்கு அந்த x ஓட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா அப்போ நமக்கு அடிமானமே சமமாக இல்லையே நல்லா பாருங்க இங்க p/q ன்னு இருக்கு இங்க q/p ன்னு இருக்கு சரிங்களா அப்போ ஒன்னு எல்லாத்தையும் p/q னே மாத்தணும் அப்படி இல்ல q/p னே மாத்தணும் சரிங்களா ஈக்குவல் டுக்கு வலது பக்கம் இடது பக்கமும் ஒன்னு p/q னே மாத்தணும் அப்படி இல்ல q/p னே அடிமானத்தை மாத்தணும் அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும் பவரை ஈக்குவல் பண்ண முடியும் சரிங்களாங்க அப்போ என்ன பண்ணிக்கலாம் இங்க பாருங்களே நம்ம q/p ன்னு இருக்கத p/q ன்னு டைரக்டாவே மாத்திக்குவோம் சரிங்களா இங்க பாருங்க எல்லாத்தையும் p/q ஆ மாத்த போறேன் சரிங்களா சரி இடது பக்கம் இருக்கக்கூடிய p/q அப்படி இருக்கட்டும் p/q to the whole power 1 - 3x சரிங்களா ஈக்குவல் டு இந்த
Q by P நான் P by Q மாத்திக்கலாம் சரிங்களா சரி மாத்துறேன் பாருங்க ஆனா அதுல சின்ன சேஞ்சஸ் மட்டும் ஆகும் P by Q மாத்திக்கிட்டோம் அப்படின்னா இந்த பவர்ல மட்டும் நீங்க மைனஸை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும் சரிங்களாங்க Q by P by Q நீங்க மாத்துனீங்க அப்படின்னா பவர்ல மட்டும் ஒரு மைனஸை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா P by Q Q by P நான் சாரிங்க Q by P by Q நான் மாத்துனேன் பவர்ல மட்டும் ஒரு மைனஸ் சேர்த்துக்கிட்டேன் வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களாங்க சரி ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கமும் இடது பக்கமா அடிமானம் சமமாக மாறிடுச்சு அப்ப நான் அடுக்க ஈக்குவல் பண்ணிக்குவேன் சரிங்களா 1 - 3x -1/2 சரிங்களா சரி அப்போ நம்மளுக்கு x மட்டும் தான் தேவை அப்ப x இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மத்த எல்லாத்தையும் இன்னொரு பக்கம் கொண்டு போகணும் சரிங்களாங்க இப்போ இந்த 1 மட்டும் நான் வலது பக்கம் கொண்டு போறேன் சரிங்களா எதுக்காண்டி நம்மளுக்கு x ஓட மதிப்பு தான் தேவை சரிங்களா -3x -1/2 -1 சரிங்களா திரும்ப இங்க 1 இருக்கிறதா தான் அர்த்தம் எல்சிஎம் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் பிரச்சனை இல்லை எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா எல்சிஎம் எடுத்து நம்மளுக்கு 2 சரிங்களா அப்ப 2 கூட எத்தனை பேருக்குனா 1 வரும் 1 பேருக்குனா 1 வரும் மேல பெருக்கிறேன் அப்போ 1 கூட எத்தனை பேருக்குனா 2 வரும் 2 பேருக்குனா 2 வரும் அந்த 2 மேல பெருக்கிறேன் எல்சிஎம் பார்த்திருக்கேன் சரிங்களா அப்ப -1 × 1 -1 -1 × 2 சரிங்களா அப்போ -3x -1 -2 எத்தனை -3 / 2 சரிங்களா நம்மளுக்கு x மட்டும் தான் தேவை அதனால x மட்டும் நம்ம இடது பக்கமே வச்சுக்கிட்டு -3 வலது பக்கம் கொண்டு வருவோம் சரிங்களாங்க அப்ப x -3/2 அப்போ -3 வலது பக்கம் வரையில டிவைடுக்கு போகும் சரிங்களா 1 by -3 நான் மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது வலது பக்கம் போயில டிவைடுக்கு போகும் சரிங்களா சரி அப்ப -3 -3 கேன்சல் பண்ணிட்டு கடைசி x 1/2 கிடைச்சிருக்கு இப்ப x 1/2 கிடைச்சிருக்கு அப்ப ஆப்ஷன்ல இருக்கா ஆப்ஷன்ல இல்ல சரிங்களா அப்ப இந்த 1/2 திரும்ப நம்ம எப்படி எழுதிக்கலாம் 2 பவர் -1 எழுதிக்கலாமா நான் தான் ஒரு விதி பார்த்தோம் என்ன விதி a பவர் -m அப்படினா 1/a பவர் m னு எழுதிக்கலாம் அப்படிங்கற மாதிரி பார்த்தோம் சரிங்களா இங்க நமக்கு 1/a பவர் m ஃபார்மட்ல இருக்கு 1/a இருக்கக்கூடிய இடத்துல 2 இருக்கு m இருக்கக்கூடிய இடத்துல 1 இருக்கு அப்போ திரும்ப நம்ம எப்படி எழுதிக்கலாம் இத a பவர் -m அப்படிங்கற ஃபார்மட்ல எழுதிக்கலாம் சரிங்களா அப்போ எழுதணும் அப்படினா a இருக்கக்கூடிய இடத்துல 2 போட்டுக்கிடுவேன் அப்போ மைனஸ் போட்டுக்கிட்டு m இருக்கக்கூடிய இடத்துல 1 போடுவேன் சரிங்களா அப்போ -1 அப்படி சொல்லிட்டு அந்த விதிப்படியே எழுதி இருக்கேன் அப்படிங்கறத சொல்ல வரேன் சரிங்களா அப்போ 1/2 நாள் 1 தான் 2 பவர் -1 அப்படிங்கறதனால 1 தான் அப்ப ஆப்ஷன்ல இருக்கா ஆப்ஷன் C தான் சரிங்களா சரி அடுத்த கணக்கு போயிரலாமா இந்த கணக்கை ஹோம்வொர்க்கா எடுத்துக்கோங்க இதுக்கு முன்னாடி பார்த்த கணக்கே மாதிரி தான் ரொம்ப ஈஸி தான் சரிங்களா இங்கேயும் P by Q இங்க Q by P இருக்கு எப்படி மாத்தணும் சரிங்களா மைனஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும் சேஞ்ச் பண்ணிட்டு ஆன்சர் என்ன x ஓட மதிப்பு என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இது ஹோம்வொர்க் சரி அடுத்த கணக்கு போயிரலாமா இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு தான் பார்த்தோனே ஆன்சர் சொல்லிடலாம் சரி என்ன கொடுத்திருக்காங்க if 5 power x divided by 125 equal to 1 then x is equal to அதாவது 5 அடுக்கு x by 125 equal to 1 எனில் x மதிப்பு யாது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான கணக்கு 2018 TNPSC எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி ரொம்ப ஈஸியான கேள்வி தான் சரிங்களா அப்போ 5 பவர் x divided by 125 equal to 1 ன்னு கொடுத்திருக்காங்க சரிங்களா இங்க நமக்கு என்னதான் தேவை x ஓட மதிப்பு தான் தேவை x இங்க நமக்கு எங்க இருக்கு பவர்ல இருக்கு அப்ப எப்படி கொண்டு வருவோம் ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கம் இருக்கக்கூடியது அதாவது அடிமானத்தை அதாவது ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கம் இடது பக்கம் அடிமானத்தை சமமாக கொண்டு வருவோம் அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும் பவரை ஈக்குவல் பண்ண முடியும் சரிங்களா அப்போ 5x இங்கே இருக்கட்டும் 125 நான் வலது டிவைடு கீழ இருக்கக்கூடிய 125 நான் வலது பக்கம் கொண்டு போறேன் சரிங்களா அப்போ 125 நான் சரிங்களா இப்போ என்னால ஈஸியா அடிமானத்தை ஈக்குவல் பண்ண முடியுமா ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கம் இடது பக்கமும் அடிமானத்தை சேமா கொண்டு வந்துட முடியுமா எப்படி 5 பவர் 3 நமக்கு எத்தனை 125 5 × 5 25 25 × 5 125 அப்போ 125க்கு பதிலா 5 பவர் 3 நான் போட்டுக்கிட்டுமா சரி 5x = 5 பவர் 3 x = 3 ன்னு கிடைச்சிருச்சு அவ்வளவுதான் அடிமானம் சமமாக இருக்கிறதுனால நான் பவரை ஈக்குவல் பண்ணிட்டேன் அப்படின்னா x = 3 ன்னு கிடைச்சிரும் ஆப்ஷன் டி சரிங்களாங்க சரி அடுத்த கணக்கு போயிரலாமா பார்த்துட்டுலாம் பயந்துட வேண்டாம் ரொம்ப 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 ஈஸியான கணக்கு சரிங்களா ரொம்ப முக்கியமான கணக்கு 2023 TNPSC எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க 5^7 + 5^7 + 5^7 + 5^7 + 5^7 = 5y எனில் y இன் மதிப்பு யாது அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா y யோட வேல்யூவை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா சரி நான் கொடுத்திருக்கதை எழுதிக்கிட்டுமா 5^7 + 5^7 plus 5^7 plus 5^7 plus 5^7 equal to 5^y இப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கு சரிங்களா நமக்கு என்ன பண்ணணும் y இங்க என்ன இருக்கு y தான் கண்டுபிடிக்கணும் y எங்க இருக்கு பவர்ல இருக்கு அப்போ ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் எப்படி கொண்டு வரணும் அடிமானத்தை சமமாக இருக்கிற மாதிரியே கொண்டு வரணும் சரிங்களாங்க சரி இவ்வளவு ஹார்ட் இருக்கு இத ஃபுல்லாத்தையும் உட்கார்ந்து அதாவது 5 பவர் 7க்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி
அப்ப இவ்வளவு ஹானி இருக்கு அப்படின்னு நினைச்சு கவலைப்பட வேண்டாம் சரிங்களாங்க. இங்க இருந்து நான் என்ன பண்றேன் எல்லாத்துல இருந்து நான் 5/7 காமனா தூரம் எடுக்கிறேன் சரிங்களா. சரி எடுத்துட்டுமா 5/7 எல்லாத்துல இருந்து காமனா எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், உள்ளுக்கு 1 + 1 + 1 + 1 + 1 இதானே கிடைக்கும். இங்க இருந்து எல்லாத்துல இருந்து நான் 5/7 காமனா எடுத்துட்டேன் சரிங்களா. காமனா தூரம் மட்டும் தான் எடுத்திருக்கேன் சரிங்களா. சரி அப்போ உள்ளுக்கு அப்ப திரும்ப வேணா உங்களுக்கு குழப்புச்சு அப்படின்னா அங்க பாருங்களேன், இந்த 5/7 எல்லாத்தையும் உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணி பாருங்க. பிராக்கெட்ல தானே, பிராக்கெட்டுக்கு வெளில தானே போட்டிருக்கேன். உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணா திரும்ப எனக்கு என்னதான் கிடைக்கும், இந்த வேல்யூ தான் கிடைக்கும் சரிங்களா. வேற ஒண்ணுமே பண்ணல, மதிப்பெல்லாம் நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. உள்ளுக்கு இருந்து எல்லாத்துல இருந்தும் 5/7 மட்டும் நான் காமனா வெளில எடுத்திருக்கேன் சரிங்களா. புரிஞ்சிருக்கும், நம்ம எல்லாத்துக்குமே புரியுங்க, புரிஞ்சிருக்கும், அதெல்லாம் நீங்களாம் ஜீனியஸ் சரிங்களா. சரி அப்ப நான் காமனா எடுத்துட்டேன் = 5/y சரிங்களா. சரி 5/7 அப்படியே இருக்கட்டும். இங்க உள்ளுக்கு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நான் கூட்டுறேன் சரிங்களா. உள்ளுக்கு இருக்கிறது கூட்டினா 1 + 1 + 1 + 1 + 5 5 தடவை 1 இருக்கு, கூட்டினோம்னா 5 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும் = 5y சரிங்களா. சரி திரும்பியும் இது ஒரு விதியை யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம், இதை ஒரே 5ஆ மாத்த போறோம் சரிங்களா. எனக்கு என்னோட ஏம் என்னது, அடிமானத்தை சமமாக கொண்டு வருது சரிங்களா. நம்மளுக்கு நேரத்தை என்ன விதி பார்த்தோம், a/m × a/n இப்படி இருந்துச்சுன்னா a/m + n அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதியை நேரத்தை நம்ம பார்த்தோம் சரிங்களா. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் சரிங்களாங்க. இங்க பெருக்கல்ல தான் இருக்கு, அடிமானம் சமமாகத்தான் இருக்கு, அடுக்கு மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. 5 மட்டும் இருந்துச்சுன்னா 5க்கு பவர்ல 1 இருக்கிறதா அர்த்தம் சரிங்களா. இப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் அடிமானத்தை காமனா போட்டுக்கிட்டு பவரை சரிங்களா அடுக்குகளை கூட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு விதி பார்த்தோம் சரிங்களாங்க. அதே மாதிரி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா 5 7 + 1 சரிங்களா = 5y கொண்டு வந்துட்டேனா, கரெக்டா கொண்டு வந்துட்டேனா, அவ்வளவுதாங்க. அப்போ இங்க என்னது 7 + 1 8 சரிங்களா. அப்போ y = 8 தான் சரிங்களா. அவ்வளவுதான் ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கா, ஆப்ஷன் சி தான் சரி சரிங்களா. சரி அடுத்த கணக்கு போயிடலாமா. இதே மேல பார்த்த விதி மாதிரியே தான் கொண்டு வர போறோம். ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் x சரிங்களா. x ஓட மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க, -7 to the whole power x + 2 × -7 to the whole power 5 = -7 to the whole power 10 சரிங்களா. சரி என்ன சொல்லிருக்காங்க, x ஐ காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி எழுதிட்டுமா, -7 x power x + 2 × -7 power 5 = -7 power 10 சரிங்களா. சரி இங்க எனக்கு அடிமானம் எல்லாமே எப்படி இருக்கு, சமமாகத்தான் இருக்கு சரிங்களா. எனக்கு பிரச்சனையே கிடையாது சரிங்களா. சரி இதை மட்டும் நான் என்ன பண்ண போறேன், இப்ப மேல பார்த்தோம்ல விதி a/m × a/n எப்படி இருந்துச்சுன்னா a/m + n எழுதிக்கலாம்னு சொன்னா அதே விதிப்படி இதை மட்டும் எழுதிக்கிட்டு ஈக்குவல் பண்ணிட வேண்டியது சரிங்களாங்க. இங்க அடிமானம் சமமாகத்தான் இருக்கு, பெருக்கல்ல தான் இருக்கு, அடுக்குகள் டிஃப்ரெண்டா இருக்கு. அதை நான் அடிமானத்தை நான் காமனா போட்டுக்கிட்டு அடுக்குகளை மட்டும் கூட்டிக்க போறேன் சரிங்களா. அப்ப x + 2 + 5 = -7 power 10 சரிங்களா. இப்ப கூட்டினேன் அப்படின்னா இது என்ன ஆயிரும், x + 2 + 5 தானே எனக்கு 7ன்னு ஆயிரும் சரிங்களா. 5 + 2க்கு பதிலா நான் 7 போட்டுக்கிட்டுமா, சரி போட்டேன். இப்ப அடிமானம் சமமாக இருக்கு, அடுக்க நான் ஈக்குவல் பண்ண போறேன். அப்ப x + 7 = 10. அப்போ x தான் தேவை. அப்ப +7 நான் வலது பக்கம் கொண்டு போறேன் = 10. அதாவது 7 வலது பக்கம் போவேல -7 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். அப்ப 10 - 7 எனக்கு எத்தனை 3. அப்ப x ஓட மதிப்பு 3 ஆப்ஷன்ல இருக்கா, ஆப்ஷன் ஏ தான் சரி சரிங்களா. சரி அடுத்த கணக்கு போயிடலாமா. ரொம்ப முக்கியமான கணக்கு, பார்த்துலாம் பயந்துட வேண்டாம். 2016 கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா. என்ன கொடுத்திருக்காங்க, √284 + ஏதோ ஒரு மதிப்பு இங்க வருமா, அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். 500 78% அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க சரிங்களா. இந்த இன் ஆஃப் வந்துருச்சுன்னா என்னதான் போடணும், பெருக்கல் குறி தான் போடணும் சரிங்களா. எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சரி இருக்கட்டும், எழுதிக்கிட்டுமா, √284 + இந்த மதிப்பு என்னன்னு தெரியல, நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன் சரிங்களா. = 500 இன்னுக்கு பதிலாக நான் இன்ட் குறி போட்டுக்கிறேன் சரிங்களா. 78% இருக்கு சரிங்களா. அப்போ 1% நான் எப்படி எழுதுவோம், 1/100ன்னு எழுதுவோம். இங்க 78% இருக்கு, அப்போ 78/100ன்னு போட்டுக்கலாமா, என்ன தப்பு இருக்கு, சரி போட்டுக்கிறேன். இங்க 2 0 இங்க 2 0 கேன்சல் பண்ணிக்கிட்டேன் சரிங்களாங்க. சரி இந்த ரூட்டை நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஈஸியா இருக்குமா சால்வ் பண்றதுக்கு, நான் ரூட்டை தான் கேன்சல் பண்ண போறேன் சரிங்களாங்க. அப்போ இந்த 784 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 28 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் சரிங்களா. நமக்கு ஸ்கொயர் ரூட்டை தான் கேன்சல் பண்ணும். அப்போ 784 28 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம் சரிங்களா. சரி 28 ஸ்கொயர் + x = 5 × 78 இருக்கு சரிங்களா. அப்போ 5 × 78 நம்மளுக்கு 390 சரிங்களாங்க. சரி இருக்கட்டும், இங்க என்ன ஆயிரும், ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும்
சரிங்களா? அப்போ 28 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 390 இருக்கு. நான் 28 மட்டும் வலது பக்கம் கொண்டு போய்கிட்டுமா? என்ன தப்பு இருக்கு? எக்ஸோட மதிப்பு தானே தேவை. அப்ப எக்ஸை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மற்ற எல்லா மதிப்பும் இன்னொரு பக்கம் கொண்டு வந்தா எனக்கு தெரியும் எனக்கு எக்ஸோட மதிப்பு கிடைக்கும். அப்ப எக்ஸ் இந்த பக்கம் இருக்கட்டும் ஈக்குவல் டு 390 பிளஸ் 28 நான் வலது பக்கம் கொண்டு போனேன் அப்படின்னா மைனஸ் 28 அப்படின்னு சொல்லிட்டான். சரிங்களாங்க? அப்போ 390ல இருந்து 28 கழிச்சு அப்படின்னா 362. அப்ப எக்ஸோட மதிப்பு எனக்கு 362 ஆப்ஷன் சி தான் சரியாடு. சரிங்களா? சரி அடுத்த கணக்கு போயிட்டுமா? Find the value of x in the equation root of 1 plus 25 by 144 equal to 1 plus x by 12 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான கணக்கு 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? சரி கொஸ்டின்ல கொடுத்துருக்க எழுதிக்கிறேன். எக்ஸோட மதிப்பை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி இருக்கட்டும். அப்போ ஃபைண்ட் எக்ஸோட மதிப்பு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி கொஸ்டின்ல கொடுத்துருக்க எழுதிக்கிறேன். ரூட் ஆஃப் 1 பிளஸ் 25 பை 144 ஈக்குவல் டு 1 பிளஸ் எக்ஸ் பை 12. சரிங்களா? எனக்கு என்ன பண்ணணும்? எக்ஸோட மதிப்பு தேவை. அப்ப எக்ஸை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மற்ற எல்லா மதிப்பையும் இன்னொரு பக்கம் கொண்டு போகணும். அதுதான் என்னோட ஏமாவே இருக்கும். சரிங்களா? சரி முதல்ல ரூட் கேன்சல் பண்ணாதனால என்னால ஈஸியா கேன்சல் பண்ண முடியும். சரிங்களா? முதல்ல நம்ம ரூட்டை கேன்சல் பண்ண பார்ப்போம். சரிங்களாங்க? சரி இங்க எல்சிஎம் எடுத்து அதுக்கு அடுத்து கேன்சல் பண்ணுவோம். சரிங்களா? அப்ப எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 1க்கும் 144க்கும் ஆன எல்சிஎம் நமக்கு என்னது 144 தான். சரிங்களா? சரி எல்சிஎம் 144 போட்டுக்கிட்டு அப்போ டிவைடு கீழே 1 இருக்கு. அந்த 1 கூட எத்தனை பேருக்குனா 144 வருதுன்னு பார்க்கணும். 1 கூட எத்தனை பேருக்குனா 144 வரும். 144 தான் பெருக்கணும். அப்பதான் 144 வரும். அப்ப டிவைடுக்கு மேல உள்ள இந்த 1 கூட 144 பெருக்கிக்கணும். சரிங்களா? சரி அப்ப 144 கூட எத்தனை பேருக்குனா 144 வரும்னு பார்க்கணும். 144 கூட 1 பெருக்கினா தான் 144 வரும். அந்த 1 நான் மேல பெருக்கிக்கிறேன். சரிங்களா? சரி அப்போ 1 × 144 எத்தனை 144. சரிங்களா? பிளஸ் 25 × 1 25. சரிங்களா? ஈக்குவல் டு 1 பிளஸ் எக்ஸ் பை 12. சரிங்களாங்க? சரி இருக்கட்டும். அப்போ ரூட் ஆஃப் 144 பிளஸ் 25 169. சரிங்களா? டிவைடட் பை 144 ஈக்குவல் டு 1 பிளஸ் எக்ஸ் பை 12. இதை நம்ம சால்வ் பண்ண வேண்டாம். சரிங்களாங்க? கேன்சல் பண்ண தான் போறோம். அதனால ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கம் இருக்கக்கூடியதை இப்பவுமே வந்து எல்சிஎம்லாம் எடுக்க வேண்டாம். சரிங்களா? சரி இருக்கட்டும். அப்போ இந்த அதாவது ரூட்டை தான் கேன்சல் பண்ணணும். அப்போ 169 எனக்கு எப்படி எழுதிக்கலாம்? 13 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? சரி எழுதிக்கிட்டேன். அப்போ 144 12 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? சரி ஈக்குவல் டு 1 பிளஸ் எக்ஸ் பை 12. சரி இருக்கட்டும். இங்க பாருங்களேன் இந்த 2 பவர்ல இப்போ இந்த பவர்ல இருக்கக்கூடிய 2 13க்கும் உண்டு 12க்கும் உண்டு. சரிங்களா? அப்போ நான் இப்படி காமனா எழுதிக்கிட்டா என்ன? காமனா அப்படி எழுதிக்கிட்டா என்ன? இப்பவுமே இப்படிதான் உண்டு. இந்த ஸ்கொயர் 13க்கும் உண்டு 12க்கும் உண்டு. சரிங்களா? அப்போ ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? இப்படி எழுதிக்கலாம். இங்க ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் இப்ப கேன்சல் ஆயிரும். ரூட்டை கேன்சல் பண்ணிட்டோமா? ரொம்ப பக்காவா கேன்சல் பண்றோம். சரிங்களா? ஈக்குவல் டு 1 பிளஸ் எக்ஸ் பை 12. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு கடைசியா என்ன கிடைச்சிருக்கு? 13 பை 12 ஈக்குவல் டு 1 பிளஸ் எக்ஸ் பை 12 அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பு தான் தேவை. இப்போ எக்ஸை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இப்போ எல்லா மதிப்பையும் இன்னொரு பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. சரிங்களா? அப்போ 1 நான் வலது பக்கம் சாரிங்க இடது பக்கம் கொண்டு வர போறேன். சரிங்களாங்க? அப்போ 13 பை 12 1 இடது பக்கம் வந்துச்சுன்னா -1 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் ஈக்குவல் டு எக்ஸ் பை 12. சரிங்களாங்க? சரி இப்போ திரும்ப இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 12 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களா? அப்போ 12 கூட எத்தனை பேருக்குனா 12 வரும். 1 பேருக்குனா 12 வரும். அந்த 1 மேல பெருக்கிறேன். 1 கூட எத்தனை பேருக்குனா 12 வரும். 12 பேருக்குனா 12 வரும். அந்த 12 மேல பெருக்கிறேன். சரிங்களா? 1 × 13 13 மைனஸ் 1 × 12 12 ஈக்குவல் டு எக்ஸ் பை 12. சரிங்களா? இப்போ ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கமும் இடது பக்கம் பாருங்களேன். ஈஸியா பாருங்களேன். டிவைடு கீழே 2 பக்கமே 12 இருக்கு. அதனால கேன்சல் பண்ணிக்கலாம் தானே? கேன்சல் பண்ணலாம். சரிங்களா? சரி பண்ணி முடிச்சாச்சு. அப்போ 13 மைனஸ் 12 எத்தனை எனக்கு 1. அப்போ எக்ஸோட மதிப்பு 1. சரிங்களா? இந்த 1 கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இவ்வளோ. சரிங்களா? ஆப்ஷன் பி தான் சரியானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம்.